Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சுமார் 8500 கோடி ரூபாய் முதலீடு செய்து கிரெட் நிதி தொழில்நுட்ப நிறுவனத்தின் 20% பங்குகளை வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா கையகப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வாட்ஸ்அப்பின் சிஇஓவாக கிரெட்டின் நிறுவனரும் தலைவருமான குணால் ஷாவை மெட்டா நிறுவனம் நியமித்துள்ளது. 2019 முதல் வாட்ஸ்அப் நிறுவனத்தை நிர்வகித்து வந்த வில் கேத்கார்ட் மெட்டாவில் வேறொரு பொறுப்புக்கு மாறியுள்ளதால் அவருக்கு பதிலாக புதிய சிஇஓவாக குணால் ஷா பொறுப்பேற்க உள்ளதாக மெட்டாவின் தலைவர் மார்க் சக்கர்பர்க் அறிவித்திருக்கிறார். புதியவற்றை உருவாக்கும் மனப்பான்மையும் உலகளாவிய கண்ணோட்டமும் தான் குணால் ஷாவை வாட்ஸ்அப்பை வழிநடத்துவதற்கு மிகவும் பொருத்தமானவராக மாற்றியுள்ளது என்று மெட்டாவின் மார்க் சக்கர்பர்க் கூறியிருக்கிறார். உலகம் முழுவதும் 300 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டிருக்கும் வாட்ஸ்அப்பின் மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் சுமார் 54 கோடி பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வருகின்றனர். மெசேஜ் அனுப்பும் செயலியாக மட்டுமன்றி பண பரிவர்த்தனைகள், நிதி சேவைகள் உள்ளிட்ட வணிகச் சேவைகள் என வாட்ஸ்அப் தனது சேவையை விரிவுபடுத்தி வருகிறது. கோடிக்கணக்கான பேர் பயன்படுத்தினாலும் வாட்ஸ்அப் பே வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஃபோன்பே, கூகுள் பே பெற்ற வெற்றியை வாட்ஸ்அப் பே பெற முடியவில்லை. இதனால் வருமானம் ஈட்டுவதில் வாட்ஸ்அப் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. இதன் காரணமாகவே இந்தியாவில் கிரெட் என்ற ஃபின்டெக் நிறுவனத்தை உருவாக்கிய குணால் ஷாவை வாட்ஸ்அப்பின் சிஇஓ ஆக்கியிருக்கிறார் மெட்டாவின் மார்க் சக்கர்பர்க். மெட்டாவின் தலைமை தயாரிப்பு அதிகாரி கிறிஸ் காக்ஸ் நேரடியாக ஷாவை அணுகி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் பிறந்த ஷா மும்பையில் வில்சன் கல்லூரியில் தத்துவவியல் படிப்பை முடித்தபின் பாதியிலேயே MBA படிப்பிலிருந்து விலகி 2000 ஒரு கால் சென்டரில் பணியில் சேர்ந்து உலகளாவிய நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் பழகும் வாய்ப்பும் அனுபவமும் பெற்றார். பயன்பாட்டு கட்டணங்களை செலுத்தவும் மொபைல் போன்கள் ரீசார்ஜ் செய்யவும் ஒரு தளமாக 2010 சந்தீப் டாண்டனுடன் இணைந்து ஃப்ரீ சார்ஜ் எனும் நிறுவனத்தை தொடங்கினார். குறுகிய காலத்தில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான ஃபின்டெக் நிறுவனமாக மாறிய ஃப்ரீ சார்ஜ் நிறுவனத்தை 2015 ஸ்னாப்டீல் நிறுவனம் கையகப்படுத்தியது. அப்போது இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் கையகப்படுத்தல்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது. ஃப்ரீ சார்ஜ் நிறுவனத்தின் வெற்றிக்கு பிறகு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக குணால் ஷா பல்வேறு தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு, குறிப்பாக ரேசர்பே, ஸ்பின்னி, அன்அகாடமி, கோஜக் உள்ளிட்ட பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீட்டு உதவிகள் செய்திருக்கிறார். 2018 கிரெடிட் கார்டு கட்டணங்களை சரியான நேரத்தில் செலுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு வெகுமதிகளை வழங்கும் தளமாக குணால் ஷா கிரெட் நிறுவனம் வேகமாக வளர்ச்சி பெற்று 1.7 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை பெற்றது. மேலும் பணம் செலுத்துதல், கடன் வழங்குதல், காப்பீடு, வர்த்தகம், செல்வம் நிர்வகித்தல் மற்றும் கிரெடிட் கார்டுகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் கிரெட் நிறுவனத்தை விரிவுபடுத்தினார். உலகளாவிய முதலீட்டாளர்களிடமிருந்து $900 மில்லியன் அதிகமான நிதியை திரட்டியதோடு பலமுறை பணியாளர் பங்கு உரிமை திட்டம் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளையும் வெற்றிகரமாக மேற்கொண்டார். இந்த பின்னணியில் வாட்ஸ்அப்பின் சிஇஓவாக ஆகியிருக்கிறார் குணால் ஷா. முன்னதாக கடந்த அக்டோபரில் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் சிடிஓவாக இந்தியாவைச் சேர்ந்த ராகுல் பட்டேல் பொறுப்பேற்றார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய வம்சாவளியினரான ஆஷா சர்மா மைக்ரோசாஃப்ட் கேமிங்கின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே 2007 முதல் அடோபியை வழிநடத்தி வரும் சாந்தனு நாராயணன், IBM சிஇஓவான அரவிந்த் கிருஷ்ணா 2015 கூகுளின் தலைமை பொறுப்பையும் பின்னர் 2019 அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட்டின் தலைமை பொறுப்பையும் ஏற்ற சுந்தர் பிச்சை 2014 மைக்ரோசாஃப்டின் தலைமைச் செயல் அதிகாரியாக சத்யா நாடல்லா, 2023 யூடியூபின் சிஇஓவாக நீல் மோகன், காக்னிசண்டின் சிஇஓவாக ரவிக்குமார் என உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களாக இந்தியர்கள் உள்ளனர். குறிப்பாக வாட்ஸ்அப் நிறுவனத்தின் சிஇஓவாக குணால் ஷாவின் நியமனம் தொழில்நுட்பத் துறையில் இந்தியர்கள் நிலைத்து நிற்பார்கள் என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது.